நைட்லலாம் இது வேறு மாதிரி இருக்கும். 6 eggs 2 pounds. பேசினாலே போக வரும். வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. हेलो दोस्तों, हमारे देश के इंडिया के सबसे के पानी கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா என்னோடய மாடமை ரிட்டர்ன் பண்ணதுக்கு போக போகிறோம். ஸோ போகலாமாங்க. என்ன, நான் இப்போது ஒரு வழியாக என்னோடய மாடமை ரிட்டர்ன் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. ஏன்னா அது ஒரு டப்பாவான ஒரு நெட்வொர்க்கு. அது என்ன சொல்ல விரும்பலை. பட் யாராவது யூகேல இருந்தீங்கன்னா தயவுசெய்து ரிசர்ச் பண்ணி ஒரு மாடம் வாங்குங்க. அதுவும் நான் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் வேறு போட்டிருந்தேன். ஸோ அது வந்து மாதம் 28 pounds எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்டர்நெட்டு ஒரு இருக்கிறதுலே கேவலமான ஒரு இன்டர்நெட்னா அதான் நான் பார்த்ததில்ல, நல்லாவே வரல. ஸோ அதை போய் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் பண்ணலன்னா 8000 ரூபா பிடிச்சிருவேன்ட்டானுங்க. ஸோ இதாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நைட்லலாம் இது வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு எண்டில் ஒரு ரோடு தெரியுதா, அங்கே போய் லெஃப்ட் எடுத்து போயிட்டு இருந்தால் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துடும். அண்ணன் கியூ முடிச்சுட்டு கட்டிட்டு முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். மீன் ஹேமர் ஃபைனலி வா சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ தான் மனசெல்லாம் நிம்மதியாக இருக்குது. அது எவ்வளோ ரோதனை தெரியுமா, அப்பா வயிற்றுச்சல் ஆயிடுச்சு. மாதம் 2500 ரூபாய் யூஸே பண்ணாமல் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ அதை ரிசால்வ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கேன். நத்திங் பட் மாரிசன் ஒரு சூப்பர் மார்க்கெட். ஐ வில் ஷோ யூ. இங்கே கடைலாம் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். ஐடியா வந்தால் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் ஐடியா. நீங்கள் இப்போது பார்க்குறீங்கன்னா யூகேல கடைலாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் யாராவது யூகே வந்தீங்கன்னா திஸ் மைட் ஹெல்ப் யூ. ஸோ என்னோட ஐ வில் ஷோ திஸ் வே பெட்டர். லைக் சினிமேட்டிக்கலாக காட்டுறேன், இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் மாரிசன்ஸ் எப்படி இருக்கும்னு காட்ட போகிறேன். தட்ஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட் அரவுண்ட் யூகே. ஸோ காட்டுறேன். ஸோ மாரிசன்ஸோட வாசலில் காட்டுறேன் பாருங்கள். மாரிசன் அந்த கடை, இந்த கடையோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ இந்த கடையில் தான் எனக்கு வ்ளாகு. ஸோ இது ஒரு ஐல். இந்த ஐலில் வந்து ஃபுல்லாக லைக் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, லைக் சில்டு ஐட்டம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 eggs 2 pounds, அதாவது 2 poundsனால் 238 rupees. ஸோ இங்கே எல்லா எக்ஸுமே இருக்கும், வெரைட்டி ஆஃப் எக்ஸ் இருக்கும். சிலது வந்து சீப்பாக கூட இருக்கும், 1.75. ஸோ இங்கே 6 முட்டையோட விலையே எவ்வளோ இருக்குது. ஸோ விலைவாசி எவ்வளோ அதிகம்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் இங்கே இருக்க காஸ்ட்டுக்கு எல்லாமே சரியாயிடும். ஸோ அதான் ரியாலிட்டி. அதாவது ஈஸியாக இங்கே வந்து வாழ்ந்துடலான்னு நினைக்கிறது வாழலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி, ஒரு அடி வாங்கி நீங்கள் கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் மேனேஜ் பண்ண தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று காட்டுறேன். ஸோ இப்போ முட்டை முடிச்சுட்டு இந்த செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷனில் வந்து ஃபுல்லாக ஊறுகாய் எப்படிலாம் இருக்கும்னு பாருங்கள். இது வந்து ஊறுகாய், அதாவது பிக்கல். இது வேறு மாதிரி பிக்கல். நம்ம ஊரில் காய வச்சு மொட்டை மாடில் காய வச்சு சாப்பிடுவோம். இவங்க இதை தண்ணியில் ஊற்றி அப்படியே விட்டுருவாங்க. அதோட டேஸ்ட் இறங்கும். நிறைய பர்கர்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி சாப்பிட்டதே கிடையாது. பட் இருந்தாலும் ஐடியா தரேன். இது வந்து டியூனா சைன்ஸ்னால் மீனோட ஒரு இது, மீனோட கொஞ்சம் பார்ட்டு அது மட்டும் அந்த இது டின்னில் வைப்பாங்க. ஸோ இது வந்து கருவாடு. இது ரசகுல்லா கிடையாது, ரசகுல்லா மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இது என்னென்ன தெரியாது. ஏதோ ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து சாஸ். நம்ம ஊருக்கு அது இருக்குது. இது சாஸ். ஸோ இது ஒரு ஊருக்கு இது வந்து குக்கிங் சாஸஸ் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா. இது பார்த்திங்கன்னா சும்மா சூப்ஸு, ஜென்ரலான ஐட்டம்ஸ், சிக்கீஸு, ஏதாவது இங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பால், அதோ பன்னியோட ஸ்லைஸு, ஹேமு, இதோ இதுவும் பண்ணி பேக்கன்னாவே பண்ணி தான், பெப்பரோனி, ஏகப்பட்ட விஷயம். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே சும்மா ஃப்ரூட் ஜூஸ், மில்க் ஃப்ளேவர்ட் மில்க், சாலடு. அடுத்து ஸோ இங்கே ஃபுல் சாஸ், எல்லா சாஸ், வெரைட்டி ஆஃப் சாஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா. ஸோ இங்கே வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க்ஸ், என்ன ட்ரிங்க்ஸ் வேணுமோ இங்கே எது வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே
இங்கே எதுவுமே ஆல்கஹாலிக் கிடையாது, ஆல்கஹால் தனியாக வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஃப்ளேவர்டு வாட்டர். ஸோ நம்ம ஊரில் நம்ம எல்லாமே சூடாக தானே சாப்பிடுவோம், இங்கே எல்லாத்தையுமே ஃபுட்டு சில்லுன்னு தான் சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு சாண்ட்விட்சு. ஜஸ்ட் இதில் என்ன தெரியுமா, சீஸு ப்ரெட்டு மட்டும் தான் இருக்கும். இதை அப்படியே சாப்பிடுவாங்க, சூடு பண்ணாமல் கூட சாப்பிடுவானுங்க. இங்கே வந்து இதுதான் எல்லாமே, சாப்பாடு எல்லாமே சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ இதுவும் சில்லுன்னு, இதுதான் அவங்களோட ஒரு வேளை சாப்பாடு. 3.29னா மினிமம் நம்ம ஊரில் இந்த காசு எவ்வளோ வரும்னா 360 ரூபா கிட்ட வரும். அதுக்கு இந்த பிரியாணி மட்டும் தான் 360 ரூபாய்க்கு. எஸ்எஸ் ஹைட்ராபாடில் எவ்வளோ பெரிய சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம், 4 பேர் சாப்பிட்லாம். ஏப்பா இதில் ஒருத்தர் தான் சாப்பிடுவோம், ஒருத்தர் கூட ஃபுல்லே ஆகாது. அதனால் இங்கே இது மாதிரி கிடைக்கிறதே ரேர். இதே பெஸ்ட் டீல் உண்மையாக சொல்லணும்னா யூகேல. சும்மாவே மினிமம் 10 பவுண்ட் இருக்கும். ஸோ இதே ஜூஸு. அடுத்த ஆயில் போகலாம் வாங்க. தோஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் who love like carbonated drinks, that too particularly மான்ஸ்டர். இதில் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டரோட க்ளீஷே ஃப்ளேவர் இது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது என்ன ஃப்ளேவர், லெமனேடு சம்திங், எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. நான் என் ஃபேவரட் இது. அதுக்கப்புறம் இந்த பைப்லைன் பஞ்சு, அதுக்கப்புறம் லேண்டன் ஒரிஸோடது நல்லாயிருக்கும். இது ஒரு ஃப்ளேவர். இது எல்லாமே இங்கே யூகேல கம்மி, இந்தியாவில் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இங்கே ப்ரைம் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. மான்ஸ்டரு, அதுக்கப்புறம் ரெட்புல் எங்கே போனாலுமே ரெட்புல் இருக்கும். ரயிலில் இந்த இடம்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். டக்குன்னு தண்ணி ஊற்றி, சுடு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விட்டாவே இதெல்லாம் ரெடி ஆகிடும். பட் ஹெல்த் வைஸ் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா, தயவு செய்து இதை சாப்பிடாதீங்க. அனுபவத்தில் சொல்லுங்கள், சாப்பிடாதீங்க. உடம்புக்கு நல்லதே கிடையாது. உங்கள் நல்லது சொல்கிறேன், தயவு செய்து சாப்பிடாதீங்க. மேகி எதுவுமே கிடையாது, நல்லதில்லை. அது பின்னாடி திருப்பி விட்டுச்சுன்னா ரொம்ப சிவியாரிட்டி இருக்குது. ஸோ எல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். ரேராக அக்கேஷன்ஸில் என்னைக்காச்சும் சமைக்க முடியல அப்படின்னும் போது ஒன்று சாப்பிடுங்க. என் பர்டிகுலர் ஃபேவரட் ஃப்ளேவரு உங்களுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க, நல்லது. ஸோ இது எல்லாமே நார்மல் திங்ஸ், ரைஸு, அதுக்கப்புறம் தால், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் தால் இருக்குது. ஸோ இதில் ஃபுல்லாக பிஸ்கெட்ஸு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்கெட். இது என் ஃபேவரட் பிஸ்கெட்டு. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க, ஆனால் செம்மையாக இருக்கும். ஒயிட் சாக்லேட், வேரியஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்கெட்ஸு. டு தோஸ் who love ஜங்க் ஃபுட்ஸ், அவங்களுக்கு இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள். ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் திங்ஸாக இருக்கும். இங்கே வாட்டர் பாட்டிலே ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கப்புறம் இங்கே ப்ரெட்டோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், லைக் ஒன்று ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெட் இருக்கும். சம்திங் வந்து வீட் ப்ரெட் இருக்கும், இன்னும் வந்து மைதா ப்ரெட் இருக்கும். ஸோ திஸ் ஒன் ஆஸ் வெல். இந்த காஃபியோட வெரைட்டிஸ் இது, இந்த டீ வேரியேஷன்ஸு எல்லாமே. முன்னாடியே சொன்னல நான், ஃப்ரோசன் இருக்கும் இதுதான். இங்கே வந்து இந்த பொட்டேட்டோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸு, அதை எடுத்து நம்ம கடாயில் போட்டு கிண்ணா சரியாயிடும். ஒரு சமோசா, பரோட்டா, சமோசா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு எல்லாமே. டு தோஸ் who love alcohol. Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. இதுதான் இங்கே எல்லாமே சும்மா ஆல்கஹால்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் இது ஒரு செக்ஷன், இது ஃபுல்லாக ஒயின் நினைக்கிறேன். இந்த எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ப்ரைஸ்லாம் சும்மா டாப் நாச். ஃபுல்லாக ஆல்கஹால். அதுக்கப்புறம் இங்கே ஐஸ்கிரீம் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். ஆல்கஹாலுக்குன்னு இந்த ஒரு செக்ஷன். வா, இவ்வளோ சூடாக ஆல்கஹால் பாருங்க. ஒரு ஓனர் அது எங்கே போடுவீங்கன்னு கேட்டாங்க. நான் யூடியூப்பில் போடுவேன்னு சொன்னேன். இது நான் அவ்வளோ நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை, என் ஃபேமிலிக்காக போடுவேன்னு சொன்னேன். வழியாக இன்றைக்கி ஷாப்பிங் முடிச்சாச்சு. மளிகை சாமான் இன்றைக்கி என்ன தேவையோ அது வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு முட்டை போட்டு சாப்பிட வேண்டியதான். சண்டேவை யூஸ்வலாக முடிப்போம். ஸோ சண்டேக்கான எசென்ஷியல்ஸ் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன்.
கைஸ் வீட்டுக்கு வர வழியில் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். இவ்வளோ வந்து சம்மர் இருந்துச்சு. சம்மர் முடிஞ்சு இப்போது மான்சூன் தொட போகிறோம். அதுக்கு இப்போ ஸ்டார்டிங்கே இன்றைக்கி ஜஸ்ட் உள்ளே வெறும் இந்த ஒரு க்ளோத் மட்டும் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். மவுத் வாஷ் மற்றும் மைக்ரோ ஒயிட்னஸின் ஆற்றலை அனுபவியுங்கள் புதிய க்ளோஸ்அப்பில். சின்ன வயசுலலாம் இப்படி விட்டு இந்தியாவில் விட்டால் கூட புகையே வராது. இங்கே சும்மா பேசினாலே புகை வரும். இப்போ எனக்கு தெரிஞ்சு மினிமம் 16 டிகிரி to 18 டிகிரி இருக்கும். இங்கே போக போக கண்டிஷன் இறங்கிட்டே போகும். இப்போது முன்னாடிலாம் எங்களுக்கு வந்து 9 மணிக்கு தான் இருட்டும். இப்போல்லாம் போக போக 3 மணிக்கே இருட்டிட்டே. ஸோ என்னன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாரிசன்ஸ் பற்றி ஏதோ போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 2-3 பேர் எனக்காக பார்க்குறவங்களுக்கு, உங்களுக்காக. அதுக்கப்புறம் போக போக இன்னும் டெவலப் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த விலாகை முடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. இந்த விலாகை இங்கேயே இப்போவே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடை பெறுவது அருமையான விழா, அருமையான நிகழ்ச்சி, உங்கள் நான். பாய்.